வகையை விளங்குவதில் அறிவின் வகைபாகம் என்றதுதான் தலைப்பு நான் கொஞ்சம் சொல்கிறேன். அது இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். அறிவு இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ரெண்டு பகுதியாக நாங்கள் அறிவை பார்க்குறோம். ஒன்று பௌதிக உலகோடு சம்பந்தப்பட்ட செயற்பாடுகள், பௌதிக உலகோடு சம்பந்தப்பட்ட செயற்பாடுகள். அதில் சேர்ந்து கொள்ளும் நிர்வாக ஒழுங்குகளும் அதனோட இணைந்து கொள்ளும். நிர்வாக ஒழுங்கு விலங்கு தானே, பாரச நிர்வாகம், கல்வி நிர்வாகம், மருத்துவ நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவோம். மேலே நிர்வாக பாதி, கொள்கையும் சிந்தனையும் கருத்துக்களும் அல்ல, நிர்வாக பாதி. பௌதிக உலகன்றது எல்லாருக்கும் தெளிவு. மருத்துவத்தோடு சம்பந்தப்பட்ட அல்லது ஏனைய சயின்ஸ் பகுதிகளோடு சம்பந்தப்பட்ட பகுதியை சொல்லுவோம். இது ஒரு பகுதி. இப்போ நான் சொன்னது ஒரு பகுதி, நிர்வாக பகுதி, பௌதிக உலகோடு சம்பந்தப்பட்ட பகுதி. அந்த ரெண்டு பகுதியும் உங்களுக்கு தெரியும், முழுக்க அறிவுக்கு அல்லாஹ் தஆலா அதில் இடம் கொடுத்துருக்குறார். அது மனித அறிவுக்கு அல்லாஹ் கொடுத்த முழுமையான இடம். அதுக்கு நாங்கள் இஸ்லாமிய பிரயோகத்தில் ஹிலாஃபத்தன்னு சொல்லுவோம். விளங்கப்படுத்தே தெளிவாக அந்த சூரத்துல் பக்கரால 30வது வசனத்தில் வர இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, நான் மனிதனை பூமியில் ஒரு எனது பிரதிநிதியாக ஆக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் தஆலா மலக்குகளை பார்த்து சொன்னான். வார அந்த ஆயத்து. அப்போ அந்த மலக்குகள் அதை கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள தயங்குற நேரம் அல்லாஹ் எப்படி அதை விளங்கப்படுத்தினான்டா, அல்லம ஆதம் அல் அஸ்மா குல்லா, அல்லாஹ் தஆலா ஆதமுக்கு அனைத்து பொருட்களின் பெயர்களையும் படித்து கொடுத்தான் என்று அந்த ஆயத்தில் வார். இப்போ அனைத்து பொருட்களின் பெயர்கள் என்ன கருத்து, பௌதிக உலகத்தை பற்றி படித்து கொடுத்தார் என்றதான் அந்த ஆயத்து சொல்கிறேன். நான் விரிவாக சொல்லலை, உங்களுக்கு ஆயத்து ஏற்கனவே பரிச்சயமான ஆயத்து. அப்போ அந்த வகையில் தான் முழுக்க அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு பௌதீக உலகத்தை விளங்குறதுலேயும் அதனோடு சம்பந்தப்பட்ட நிர்வாக ஒழுங்குகளை விளங்குறதுலேயும் மனித அறிவுக்கு ஒரு முழுமையான இடத்தை அல்லது முழு சுதந்திரத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கிறான் என்று நாங்கள் சொல்லுவோம். இப்போ மனுஷனுக்கு அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த போலவே அதே அறிவு நிலையை எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்துருக்கான். அப்போ எனவே மனுஷன் இயல்பாக அதை படிப்பான். அந்த அறிவு மனுஷனுக்கு மிருகத்துக்கு இல்லையே உதாரணமாக, இதான் மனுஷனுக்கு மிருகத்துக்கு அந்த அறிவு நிலையை எல்லாம் கொடுக்கல. மனுஷனுக்கு அந்த அறிவு நிலையை கொடுத்ததுனால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு ஒரு உதாரணமே தவிர ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும்தான் கொடுத்தா அது இப்போ அது தொடரலன்னு விலையும் கூட தேவையில்லை. குர்ஆன்லேயும் ஹதீஸ்லேயும் கூட அந்த பௌதிக உலகோடு சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அது மனித அறிவை கட்டுப்படுத்துகிற மாதிரி சொல்லப்பட்டில்லை. அதாவது அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான்றது நிறுவனத்துக்கு, மர்ம நாள் ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு, அதை விளங்கப்படுத்துறதுக்கு இந்த பௌதிக உலக ஆதாரங்கள் எடுத்து அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அது ஒரு மனித அறிவுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக தான் இருக்குது. அதை அந்த கட்டுப்படுத்துகிற மாதிரி அங்கே இல்லை. நான் சொல்கிறேன்டா, பௌதிக உலக அறிவு, நிர்வாக பகுதி அறிவு மனிதனுக்கு உரியது. உதாரணத்துக்கு எடுங்களேன், மேற்குலகத்தை எடுங்களேன், அவங்களுக்கு எப்படி கிடைச்சி? இப்போ எடிசன் எடுங்களேன், அல்லது மற்ற பெண்ணாம்பெரிய விஞ்ஞானிகள் எடுங்களேன், அவங்க குர்ஆனை படித்து தான் இது தெரிஞ்சாங்களா? இல்லை, எப்படி கிடைச்சி அவங்களுக்கு? அப்பா முஸ்லீம் சமூகத்தில் உள்ள குழப்ப நிலையத்துக்கு தான் நான் என் தலைப்பை போட்டேன். இந்த குழப்பத்துக்கு தான். நபித்துவம் வேறு, வகி வேறு. நபித்துவம் வகையும் வேறு, இது வேறு. இதை மனுஷனுக்கு நபித்துவம் கிடைக்காட்டியும் அவன் கண்டுபிடிப்பான். நபித்துவமே ஐன்ஸ்டீனுக்கு நபித்துவமாக கிடைச்சிது, நபித்துவ அறிவு கிடைச்சிதா? குர்ஆன் தெரியுமா, ஹதீஸ் தெரியுமா? தெரியா. ஆனால் அவன் கண்டுபிடிச்சான், பெண்ணாம்பெரிய கண்டுபிடிப்புகளை செஞ்சான். ஓ, அப்போ அவங்களுக்கு வகை அறிவு இல்லை. அப்போ எப்படி செஞ்சாங்க? அறிவு, அல்லாஹ் கொடுத்த அறிவு. அப்போ அதனால் வகை வந்தாலும் வராட்டியும் பௌதீக உலக கண்டுபிடிப்புகள் நடக்கும். உலகம் இயங்கணுமெண்டா ரெண்டுமே தேவை. வகையிட அறிவும் தேவை, பௌதீக உலக அறிவும் தேவை. பௌதீக உலக அறிவை புறக்கணித்த சமூகம் கீழே வைத்திரும். வகைய அறிவு இருந்தால், இப்போ நாங்கள் நல்ல உதாரணம் அதுக்கு. வகையிட அறிவு இருந்தாலும் பௌதீக உலக அறிவை புறக்கணித்து கீழே வைத்துருவோம். அதே மாதிரி மறுபக்கம் பௌதீக உலக அறிவில் எவ்வளோ மேலே போனாலும் வகையிட அறிவில்லாட்டி அவன் குழப்பிக்கொள்வான். அதுக்கு மேற்குலகம் நல்ல உதாரணம். இப்போ இந்த குழம்பின் எல்லாம் பிரச்சனையாக போய்த்து, சிக்கலாக போய்த்து, யுத்தங்களும் பிரச்சனைகளும் குழப்பங்களும் இப்போ பீக்குது மேற்குலகில். அப்போ ரெண்டும் முக்கியம், ஒன்றையும் புறக்கணிக்கலை. இது முக்கியம், எனவே நாங்கள் இதை பார்ப்போம், அது அவ்வளோ தூரம் கணக்கெடுக்க தேவையில்லை என்று எதையாலும் ஒன்றை புறக்கணித்தா இதுதான் நடக்கும். ரெண்டு முக்கியம். இப்போ முக்கியம் எது, முக்கியத்துவம் இல்லை எதுன்னு அப்படி பிரித்து பார்க்கக்கூடாது ஒரு நாளும். இப்போ இதை பாருங்களேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் ஒரு பிரயாணம் பண்ணி போனாங்க. அதில் கொஞ்சம் பேர் நோன்பு பிடிச்சிருந்தாங்க, கொஞ்சம் பேர் நோன்பு பிடிக்கல.
அப்போ நோம்பு பிடிச்சாக்களுக்கு மயக்கம் கொண்டு வந்துட்டு கொஞ்சம் டயர்டாகி பாலைவனம் தானே டயர்டாகி 2-3 பேர் விழுந்துட்டாங்க. நோம்பு பிடிக்காத ஆக்கள் டெண்டரில் அடித்து அவங்கள கொண்டாந்து வச்சு தண்ணியெல்லாம் கொடுத்து செஞ்சாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் எல்லாம் முடிஞ்சு நன்னேரிமா சொன்னாங்க, நோம்பு பிடிக்காதவர்கள் எல்லா நன்மைகளையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வந்தேன்டா, பௌதீக உலக செயற்பாடுகள் கடும் முக்கியத்துவம் உள்ளது இல்லையா? அதுதான் ரசூலுல்லாஹ் இது இப்படி நிறைய உதாரணம் ஹதீஸ்ல ஈக்கி. நான் இப்போ அதெல்லாம் எடுத்து பேசி நிற்க சொல்ல ஒரு உதாரணம் சொன்னேன். இப்படி நிறைய உதாரணங்கள் ஹதீஸ்லே ஈக்குது. இப்போ உதாரணத்துக்கு உமர் இப்னு கத்தாப் அவங்களோட இந்த அரச நிர்வாகம் சரியான பெருசு, சரியான அழகு, சரி பெருசு. அந்த அரச நிர்வாகம் அவர் வகையிலிருந்து வந்ததல்ல, அவர் அறிவு. அது உதாரணமாக அவர் நகராக்கத்துக்கு ஒரு சஹாபியை வச்சிருந்தார். ஒரு நகர் ஒன்று உருவாக்குறேன்னா அந்த சஹாபி தான் பொறுப்பு. அவருக்கு சொல்லியிருந்தார் எப்படி ரோடு இருக்கணும், எங்கே சந்தை இருக்கணும், எங்கே வீட்டு குடியிருப்புகள் இருக்கணும், சந்தையும் வீட்டு குடியிருப்பும் கலந்திக்கக்கூடாது, சந்தை வேறே ஆயிக்கணும், வீட்டு குடியிருப்பு வேறே ஆயிக்கணும், எங்கே பள்ளி இருக்கணும், மெயின் ரோட் எங்களோட பாசையில் சொன்னேன் பிரதான வீதி 40 அடி இருக்கணும், உள்ளூர் போகிற வீதி 20 அடி இருந்தால் போதும், இப்படியெல்லாம் சொல்லியிருந்தேன். எங்களோட ரோடே 40 அடி இல்லை, இவ்வளோ பெரிய வாகனங்கள் இது. அந்த காலத்தில் வாகனம் எடுத்த ஆடுமா, அந்த ஒட்டகம், குதிரை, கழுதை, அப்போவும் 40 அடி இருக்கணும். இது அல்லாஹ் குர்ஆனில் இருக்க 40 அடி இருக்கணும் இல்லையே? இருக்குதா? வீட்டு குடியிருப்பு தனியாக கொண்டு குர்ஆன்லிக்கா இல்லை. அது ஒரு அறிவு. இப்படி நிறைய இருக்கு. உதாரணத்து வைங்களே, வஹீட அறிவு இருக்குது, உலக இந்த பௌதீக உலக அறிவு இல்லை. இப்போ அந்த சமூகம் என்ன தெரியுமா நடக்கும்? வறுமை கூடும் அந்த சமூகத்தில், அடுத்த சமூகங்களோட ஆதிக்கத்துக்கு உட்படும். திரும்ப எதையுமே நிர்வாக ரீதியாக சரியாக ஒழுங்குபடுத்துறது இல்லாமல் போகும், மருத்துவ ரீதியாக கீழே விழும். இப்போ இங்கே நல்லா மார்க்கத்தை கொண்டு போகிறது கொண்டு போக. ஒருத்தன் கடுமையாக வறுமைப்பட்டால் அந்த தனி மனிதனுக்கு மார்க்கத்தை சரியாக பின்பற்றலாம், குஃபுரு குஞ்சல் நேரம் போயிடுவான். அதே மாதிரி தான் நோய். அப்போ ஒரு சமூகம் நல்லா வாழணுமா இருந்தால் 2 இணைஞ்சாதான் மார்க்கத்தையும் பின்பற்றலாம். பௌதீக உலக அறிவு நல்லா ஐந்தால் தான் மார்க்கத்தையும் அழகாக பின்பற்றலாம். இல்லாட்டி ஏலா. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க, எங்கள்ட இப்போ இருக்கிற முஸ்லீம் நாடுகள் எல்லாம் என்ன எங்கே மார்க்கம் ஈக்குது, வகை அறிவெல்லாம் ஈக்கி விலங்கு தான் எங்கே ஈக்கின்னு சொல்லி எல்லாமே 3ஆம் உலக மண்டல நாடுகள், அபிவிருத்தி அடைந்த நாடு அல்லது பின்னுக்கிற நாடு. அப்போ அங்கே எல்லாமே குழப்பமாக தானே இங்கே, மார்க்கவும் குழப்பம், பின்பற்றுறதும் கூட எல்லாம் குழப்பமாக தான் இங்கே. அப்போ அதனால் பௌதீக உலக அறிவு இல்லாட்டி விஷயம் சரி வராது. 2 சேர்ந்து இதை இமாம் கஸாலியே சொல்லிக்கார் அந்த காலத்தில். 2 சேர்ந்து ஈக்குவல்மெண்ட். பௌதீக உலக அறிவு நிர்வாக அறிவு இல்லாட்டி கண்டிப்பாக அந்த சமூகம் மார்க்கத்தை பின்பற்றுறதும் சிக்கலாக போயிடும். அந்த 2 மேற்கு நாடுகளில் கூட இருக்கிறதுனால எல்லா பக்கத்து அலைமுன்னுக்கு அந்த வஹீட அறிவில்லை. அதன் காரணமாக சீர்கேடுகளும் அந்த சமூகத்துக்குள்ளால நிறைய சீர்கேடுகளும் இருக்குது. எங்கட பக்கத்தில் அந்த பௌதீக உலக அறிவில்லாதனால நாங்கள் பல சமூகங்களுக்கு அடிமைப்பட்டிக்கிறோம். நாங்கள் மட்டும் இல்லை, இந்த கீழத்தையே உலகே. இப்போ உதாரணமாக இலங்கை எடுத்துக்கொண்டா, இந்தியாவை எடுத்துக்கொண்டா, மற்ற பாகிஸ்தான் எடுத்துக்கொண்டா, வங்காளதேசத்தை எடுத்துக்கொண்டா, இதெல்லாம் மேற்குலகில் தங்கி வாழ வேண்டி, அவனுக்கு கீழே வாழ வேண்டி. ஆனால் இந்த கீழத்தைய உலகம்தான், ஆசிய நாடுகள் தான் மார்க்கத்தை பின்பற்றுறதில் முன்னுக்கும். அது இஸ்லாம் ஆய்க்கையிலும், பௌத்தம் ஆய்க்கையிலும், இந்து ஆய்க்கையிலும், எந்த மார்க்கம் ஆய்க்கோ மேலும் அப்படித்தானே. ஆனால் எல்லா சமூகம் சேர்ந்து பின்னுக்கு, அவனுக்கு கீழே. காரணம் அதுதான் இல்லையா? அதாவது அந்த மாலிக் பின் நபி சொன்ன ஒரு வசனத்திருங்களே, அல் காபிலியத்து லில் இஸ்திமார், காரணித்துவத்துக்கு உட்படும் சமூக நிலை. அவன் காரணித்துவம் படையெடுத்து வந்தான், நாங்கள் அந்த படையெடுத்து வந்து அவன் ஆதிக்கத்துக்கு உட்படுகின்ற நிலையில் இருந்தோம். அல் காபிலியத்து லில் இஸ்திமார் சொல்கிறார். அதை காரணித்துவம் எங்களை ஆதிக்கம் கொள்றதுக்கு காரணம் என்ன? எங்களோட நிலைமை அப்படி, அவனுக்கு கீழே போயிடுவோம் இயல்பா, அப்படித்தானே. அப்போ அதனால் அந்த 2 அறிவுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். எதை விட்டாலும் பாதிப்பு கடுமையாக பயங்கரமாக தான் இருக்கும். அதான் உண்மை. என்ற உலகத்தெல்லாம் அப்படித்தான் படைச்சிருக்கிறேன். படைக்கும் போதே பௌதிக உலகு வகை 2ஐயும் சேர்த்து தான் நல்லா ஒழுங்குபடுத்தியிருக்கிறான். அதனால் கண்டிப்பாக விளைவுகள் சரி மோசமாகிக்கும். அந்த எதை விட்டாலும் மிக மோசமாகி. சரி, நாங்கள் அப்போ இதில் என்ன சொல்ல வரோம்டா, இப்போ வஹி குர்ஆனும் ஹதீஸும் அப்படித்தானே. குர்ஆனும் ஹதீஸும் வஹி. இந்த வஹியிலையும் அறிவுக்கு பங்கு இருக்குதா அதான் சொல்ல வரோம்.
ஒரு பக்கத்தால் மற்ற பௌதிக உலக நிர்வாகம் சார்ந்த பகுதிகளுக்கு கண்டிப்பாக முழுக்க அறிவோட பங்களிப்பு இருக்குது. உதாரணமாக நீங்கள் வச்சுக்கணும், கல்வி நிர்வாகம்னு எடுத்துக்கொள்வோம். கல்வி நிர்வாகத்தை யார் மிக தரமாக செஞ்சோ அந்த நாடு கடுமையாக முன்னேறி. கல்வி நிர்வாகம் குழப்பமாயிருந்தால் கண்டிப்பாக கீழுக்கு வரும். ஸ்கூலோ யூனிவர்சிட்டியோ இதெல்லாம் எடுக்கலை. இதுக்கும் எங்களுக்கும் எங்களோட நாடுகளுக்கும் கீழைத்தே உலக நாடுகளுக்கும் மேற்கு நாடுகளுக்கும் இதிலேயும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, கல்வி நிர்வாகம் சரியான தரம் கூடாங்க. டீச்சர்ஸும் யூனிவர்சிட்டி லெக்சரர்ஸும் அவங்களுக்கு கொடுக்குற சம்பளமும் அவங்கள நிர்வகிக்கிற ஒழுங்கும் சரியான தரம் கூட. அப்படித்தானே? எனவே அவங்க மேலே போவாங்க. கண்டிப்பாக பொருளாதார நிர்வாகத்தை எடுத்துக்கொள்வோம், அரசு நிர்வாகத்தை எடுத்துக்கொள்வோம், இதெல்லாம் அப்படித்தான். ஜனநாயகம் எங்களோட ஏரியாவில் சொல்லிட்டு சர்வாதிகாரியாக தான் இப்பான், பேருக்கு ஜனநாயகம்னு சொல்லிக்கொள்வான். மேற்கு நாடுகளில் மறுபக்கம். அப்போ நாங்கள் இங்கே சொல்ல வரோம், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தால் குர்ஆன் இருக்குது, ஹதீஸ் இருக்குது. இதை விளங்குறதுலேயும் வகைக்கு ஒரு பங்கு இருக்குதா, இந்த அறிவுக்கு ஒரு பங்கு இருக்குதா? அது என்ன பங்கு? அதுதான் நீங்கள் சொல்லுவார். அந்த பக்கத்தில் சரி, அது முழுக்க அறிவுட இடம்தான். வகைக்கு முரண்படாத எல்லா நேரமும் அதை அப்படியே நாங்கள் அங்கீகரிச்சுன்னு போயிடலாம். அரசு நிர்வாகத்தையோ அல்லது பௌதிக உலக ஆய்வுகளையோ. அதாவது பௌதிக உலக ஆய்வுகள் வகைக்கு முரண்படக்கூடாதுன்னு மட்டும்தான் சொல்லுவோம். வகையாக சொல்லித்தரோன்னு சொல்ல மாட்டோம். ஒவ்வொன்றையும் வகை சொல்லி தரணும்னு சொல்ல மாட்டோம். வகையோட அடிப்படை சிந்தனைகளுக்கு முரண்படாமல் இருக்கணுமென்று தான் நாங்கள் சொல்லுவோம். சரிதானே? ஆனால் இப்போ இந்த வகைக்குள்ளால் அறிவுட பங்களிப்பு என்னது அப்படின்னா, குர்ஆன் ஹதீஸ் இதுகளோட அறிவுட பங்களிப்பு என்னது? குர்ஆன்லேயும் ஹதீஸ்லேயும் பொதுவாக சார் சொல்கிறாள், நீங்கள் சொன்ன பொதுவான இதுகளுக்கு இன்னொரு பக்கமைக்கு சட்ட பகுதின்னு ஒன்று இருக்குது, இன்னொன்றைக்கு நம்பிக்கையோடு சம்மந்தப்பட்ட பகுதிகள் இருக்குது. அந்த பகுதி முக்கியமே. அதில் என்ன இந்த அறிவுட இப்போ இதைத்தான் நாங்கள் பார்க்குறோம். அப்படி என்ன இங்கே சொல்ல வரோம் என்றால், வகை பகுதியில் அறிவை பிரயோகிக்காட்டி என்ன விளை அதான் பார்க்குறோம். வகைக்கு ஒரு பங்களிப்பு இருக்குதா? வகையை கையாளுறதுல அறிவுக்கு ஒரு பங்களிப்பு இருக்குதா? உதாரணமாக நாடு இமாம்களையும் எடுத்துக்கொள்ளுங்களேன். அவங்க அப்படியே வகையை திருப்பி சொன்னாங்களா அல்லது அறிவை பாவிச்சு சொன்னாங்க? இமாம் ஷாஃபி, அபூ ஹனீஃபா, மாலிக், அஹ்மத் பின் ஹம்பல், இந்த பிரதானமான நாலு இமாம்கள், இன்னும் நிறைய பேர் ஒரு தொகை நூற்றுக்கணக்கில் இருக்கிறாங்களே. அவங்களுக்கு இமாம் மாலிக் அல்லது அந்த நாலு இமாம்களுடைய ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, அவங்களோட ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, எப்படி ஒரு தொகை பேர் இருக்குது. சரியா? இவங்க எல்லாரும் சொன்ன ஆயத்தை அப்படியே திருப்பி சொன்னாங்க, ஹதீஸ் அப்படியே திருப்பி சொன்னாங்க. அப்படியா? அல்லது அதை விட கூட அப்படிலாட்டி வளர்ச்சின்னு ஒன்று இல்லை தானே? குர்ஆனை திருப்பி சொல்கிறேன்னா இமாமின் தெகி நாங்களே பார்த்துக்கொள்வோமே. வந்திக்கவும் மாட்டார், மதுஹபு நாளாக பிரிஞ்சிக்கவும் மாட்டார். அறிவு இல்லாட்டி உள்ளுக்குள்ள விஷயத்தை வச்சு பார்த்தா நாலா மதுஹபு பிரியறதுக்கும் உண்மையில காரணம் அறிவை பாவிச்சது பிரியாது. எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லிப்பாங்க. நாலு மதுஹபோட சமகாலத்தில் வாழ்ந்து இன்னும் பலர் இருந்திருக்கிறாங்க. அதில் கொஞ்சம் காலம் மதுஹபாவையும் போயிருக்கு. இப்போ இமாம் தபரி ஜரீரியா அண்டா அவருக்கு ஒரு மதுஹப் இருந்தது, அது கொஞ்சம் காலம் பெய்த்து பிறகுதான் அது இல்லாமல் போய்த்து. இமாம் சுஃபியானு சௌரி அவர் ஒரு மதுஹப்னு தொடர்ந்து இருந்தீங்க. அப்போ அதெல்லாம் இல்லாமல் போய் இப்போ 4 மதுஹப் இருக்குது. நாளில் உண்மையில் ஒரு 9 மதுஹபால் இருக்குது. இப்போது பின்பற்ற 9 மதுஹபால் இருக்குது. இப்போ ஷியாக்களில் ஜாஃபரி மதுஹப், இப்போ யார் ஹவாரிஜிகளில் இபாதி மதுஹப், இப்படின்ட்டு இப்போவும் இருக்குது. நாங்கள் ஷரீஃபில் அது ரெண்டாவது விஷயம் நான் சொல்கிறேன், இருக்குது எங்களோட முஸ்லீம் சமூகத்துக்குள்ளால் அதெல்லாம் இருக்குது. அப்போ அப்படி மதுஹபுகள் வேறுபடுவதற்கு, சட்ட மதுஹபுகள் வேறுபடுவதற்கு அறிவு தான் முக்கியமான காரணம். அப்படி இல்லாட்டி வேறுபடாது ஒரு நாள், எல்லோரும் ஒரே மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ இங்கே சொல்ல வர விஷயம் என்னென்னா, எனவே அறிவுக்கு வகையில் ஒரு பங்களிப்பு இருக்குது. அதை நாங்கள் இங்கே சொல்லிக்கிற வசனத்தை பாருங்களேன், வகையை விளங்குவதில் அறிவின் வகைப்பாகம் சொல்லியிருக்கோம். அப்போ வகையை நாங்கள் உருவாக்குறில்லை இல்லையா, வகையை உருவாக்க போகிறது இல்லை, அல்லது வகைக்கு சமனாக தியானம் செய்ய போகிறதும் இல்லை. நாங்கள் மாற்றமாக அந்த வகையை விளங்கி அதை நடைமுறைப்படுத்துகிறது எப்படின்னு பார்க்கணுமே, அதைத்தான் நீங்கள் சொல்ல வரோம். அந்த நேரத்துக்கு அறிவு இருக்கும், இல்லாட்டி வகை இருந்து அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதான் நீங்கள் சுருக்கமாக சொல்கிற கருத்து. அதான் வகையில் 2 பக்கம் இருக்குது. அது நாங்கள் இதில் பார்ப்போம். ஒரு பக்கம் அதுக்கு 2 கருத்து எடுக்கல, திட்டவட்டமாக அப்படி தான் எல்லா காலத்துலேயும் சொல்லுவோம். 5 நேரம் தொழணுமெண்டா புதுசாக ஒரு ஆள் வந்து இல்லை 6 நேரம் தொழணும், இல்லாட்டி 3 நேரம் இப்போ போதும்னு சொல்லலை. இன்னொரு பக்கம் அது மாறும்.
அதுக்கு 2 கருத்து இருக்கையிலும் 3 கருத்து இருக்கையிலும் பிரயோகிக்கிற சமூக ஒழுங்குக்கு ஏற்ப மாறுபாடையிலும் அப்படிலாம் இன்னொரு பக்கம் மீக்கி. அப்போ இந்த 2 பக்கம் மீக்கி சரியா, ஒன்று மாறாத்தன்மை கொண்ட ஒரு வகையில் ஒரு பாதி, இன்னொன்று மாறும் தன்மை கொண்ட இன்னொரு பாதி. அப்போ அதனால் இந்த வகையை விளங்குவதில் அறிவுக்கு ஒரு பெரிய ஒரு இடம் ஒன்று இருக்குது. எங்களுக்கு இப்போ கொஞ்சம் விளங்குது, இந்த விரிவாக பார்க்கும்போது இன்னும் தெளிவாக விளங்கும். அங்கால வருவோமே ஃபுல்லாக பாருங்களேன். அங்கால ஹிலாஃபத் என்ற சிந்தனை அதுதானே அடிப்படை. அல்லாஹ் உலகத்துக்கு மனிதன் என்ற ஒருவனை ஹலீஃபாகவாக ஆக்கினான். பௌதீக பொருட்களை மாறி மனுஷனையும் படைச்சிருந்தா சிக்கல் ஒன்றுமே இல்லை. இந்த பௌதீக விதிகளுக்கு ஏற்ப அது இயங்கி முடிஞ்சிடும். மிருகங்கள் மாதிரி படைச்சிருந்தாலும் அதே மாதிரி மனுஷனுக்கெல்லாம் சுதந்திரமான ஒரு அறிவை கொடுத்து பௌதீக உலகத்தை ஆளக்கூடிய அறிவையும் கொடுத்து படைச்சி விட்டான். அதான் நாங்கள் ஹிலாஃபத்துன்னு சொல்கிறோம். அந்த நேரத்தில் 2 பகுதி வருது. ஒன்று அந்த சிந்தனையை ஆக்குறது. மனுஷ வாழ்வுக்கு பொருள் இதுதான், திரும்ப மனுஷன் நடைமுறை வாழ்க்கையை இந்த கொள்கைகளுக்கும் சிந்தனைகளுக்கும் கருத்துக்களுக்கும் உட்படத்தான் ஓட்டணும். இப்படி சிந்தனை ஆக்குறது விளங்குதா? அதைத்தான் வகை செய்யும். அது ஒரு மிச்ச பெரிய ஒரு விஷயம். உண்மையில் மனிதன் அறிவால் பூரணமாக செய்ய முடியாத மிகப்பெரிய ஒரு விஷயம். மனுஷன்டா யாருண்டு நீங்கள் உதாரணத்துக்கு மனுஷ அறிவை மட்டும் கேட்டால், வகையை விட்டு போட்டு மனுஷ அறிவையும் கேட்டால் பெரிய குழப்பங்களுக்குள்ளாதான் அது இருக்குது. இப்போ ஆன்மாண்டு ஒன்று இருக்குதா, மனுஷன் பரிணாம ஒழுங்குல தானா பூமியில் வந்தான், அல்லாட்டி வேறொரு ஒழுங்குல வந்தானா என்று மனுஷன்ட்ட கேட்டால் பெரிய குழப்பங்கள் தான் அந்த பக்கத்தில். வகையை அதை திட்டவட்டமாக சொல்லி மனுஷன் இப்படித்தான், அவனுக்கு இந்த மாதிரி தான், அவனோட நடத்தை இப்படித்தான் இருக்கும் இதெல்லாம் வகையை திட்டவட்டமாக சொல்கிறது. இந்த உலக வாழ்க்கையோட விஷயம் முடிஞ்சுதான். இன்னொரு வாழ்க்கை இருக்குதான்னு அறிவுட்ட கேட்டால், வகையிட இந்த உதவி இல்லாமல் அறிவுட்ட கேட்டால் பல கருத்து வேறுபாடுகளும் குழப்பங்களும் தெளிவின்மையும் அதில் இருக்கும். வகை அப்படி இல்லை, திட்டவட்டமாக இது இப்படித்தான் என்று சொல்லும். அதே மாதிரி நடைமுறை சார்ந்த சில அடிப்படை கொள்கைகளையும் வகை திட்டவட்டமாக சொல்லும். இப்போ குடும்பம் என்று கேட்டால் வகை திட்டவட்டமாக குடும்பம்டா இப்படித்தான், அது சமூக வாழ்க்கையில் அடிப்படையான ஒரு அழகு, கண்டிப்பாக அது இருந்தாகணும், இன்னென்ன மாதிரி தான் அதை கொண்டு போகணும் என்று திட்டவட்டமான பல உண்மைகளை சொல்லும். ஆனால் அதே அறிவிட்ட போய் கேட்டால் குடும்ப வாழ்க்கையை பற்றி இப்போ இந்த மேற்குலகளை பார்க்குற மாதிரி ஒரு குழப்பம் ஒன்று இருக்கும். கொஞ்சம் பிந்தித்தான் விளங்கும். வகையை பின்பற்ற குடும்ப பகுதியில் வகையை பின்பற்றதுனால இவ்வளோ சிக்கல்களும் வந்திருக்குன்னு கொஞ்சம் பிந்தித்தான் விளங்கும். ஆரம்பத்தில் அது விளங்காட்டி இப்போ அதைத்தான் நாங்கள் இங்கே சொன்னோம், அங்கே சொன்னால் அதுதான். அப்போ எனவே அப்படி ஒரு சிந்தனை ஆக்கத்தை செய்கிறன்றது மனித அறிவால் கூட சாத்தியமற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். சரிதானே? அது ஒரு பாது இங்கால வாங்கும். அப்படி ஆக்கின சிந்தனையை பிரயோகிக்கிறது, நடைமுறையில் அதை கொண்டு வருது, நடைமுறையில் அதை சாதிக்கிறது, அது சொன்ன விஷயங்களை சாதிக்கிறது. அதுதான் இன்னொரு பகுதி, அதான் அறிவு செய். அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு செயற்பாடு தான். அதே மாதிரி ஏனெண்டா சிந்தனை ஆக்கத்தில் எதிர்பார்ப்பு, அல்லாஹ் என்ன எதிர்பார்ப்பை வச்சு இந்த சிந்தனையெல்லாம் சொன்னான், அல்ல என்ன இலக்கை வச்சு அல்லாஹ் சொன்னான். உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், தொழுகை ஒரு திட்டவட்டமான விஷயம் தானே. 5 நேரம் தொழணுமெண்டா திட்டவட்டமான விஷயம். இது என்ன எதிர்பார்ப்பு அல்லாஹ்வுடைய, என்ன இலக்கு அந்த தொழுகைக்கு, என்ன இலக்கு ஜக்காத்துக்கு, என்ன இலக்கு ஹஜ்ஜுக்கு, என்ன இலக்கு குடும்ப வாழ்க்கைக்கு, இப்படின்னு சொல்லுங்களேன். இந்த இலக்கும் அல்லாஹ்வுடைய இந்த எதிர்பார்ப்பும் இதுதான் என்று நல்லா அழகாக விளங்கி அதை பிரயோகிக்கணும். அப்போ தான் அது கருத்து இருக்கும். இறங்கின வகைக்கு அப்போ தான் கருத்து இருக்கும். விளங்கு தானே? அப்போ எல்லாமே அப்படித்தான். நான் இப்போ உண்டை சொல்ல வரேன். இப்போ உதாரணத்தை வச்சுக்கணும், மறுமநாள் நம்பிக்கை குரானை தெளிவாக அழகாக எல்லா பக்கத்துலேயும் சொல்லி, இந்த மறுமநாள் நம்பிக்கைன்ற சிந்தனையை நடைமுறை உலகத்தில் எப்படி பிரயோகிக்கிறது, பாவிக்கிறது, எப்படி அதுக்கேற்ப மனுஷனை வளர்த்தெடுக்கிறது என்னது இன்னொரு விஷயம். அப்படி தானே? அதுக்கு என்ன தேவைண்டா இந்த மனுஷன் அறிவு தேவை. இப்போ ஒரு காலத்தில் மறுமநாள் நம்பிக்கையை நாங்கள் சும்மா சொன்னாலே போதும், சாதாரணமாக சொன்னால் ஆக்களை ஏற்று கொண்டு போய்த்துருவாங்க. இப்போ அப்படி 1000 கேள்வி கேட்பான். சயின்ஸ் எல்லாம் மாறி விஷயங்களை ஓட்டம் கூடினோடனே இப்போ பல கேள்விகள் அவன்கிட்ட வரும். இதுக்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டு வர்றது யார வேலைண்டா? அறிவு. அப்போ அதை இங்கே நடைமுறையில் பிரயோகிக்கணுமாக இருந்தால் கண்டிப்பாக அறிவு தேவை. அதனால தான் நாங்கள் இந்த முடிவுக்கு வரோம். இந்த பாருங்கள், ஒரு பெரிய ஒரு வரலாற்று உண்மை என்னென்னா,
கொள்கைகளின் சிந்தனைகளும் நடைமுறைப்படுத்தப்படும் போது அது எதிர்கொள்கிற பெரிய பிரச்சனைகளின் சிக்கல்களும் அவற்றின் அழிவுக்கே காரணமாயின. சரியாது? இப்போ உதாரணமாக இஸ்லாத்தை வச்சுக்கணும். சும்மா உதாரணத்துக்கு இஸ்லாத்தை இப்போ ரசூலோட காலத்தில் நடைமுறைப்படுத்துகிறாங்க. பிறகு அபூபக்கர், உமர், உஸ்மான் இவங்களோட காலத்தில் நடைமுறைப்படுத்துகிறாங்க. இப்போ நிறைய பிரச்சனைகளை நடைமுறைப்படுத்துகிற நேரம் எதிர்கொண்டாங்களே இல்லையா? எதிர்கொண்டாங்க. அதுக்கெல்லாம் தீர்வு கண்டு அழகாக கொண்டு போனாங்க. திரும்ப அந்த 4 சஹாபாக்கள காலம் முடிஞ்சு அடுத்த காலம் ஒன்று வருது. உமையாக்கள், அப்பாசியாக்கள்லாம் வருது. இப்போ வேறு சமூகங்கள் அரபு சமூகத்துட்டு வெளியில் போகுது. இப்போ பாரசீகம், ரோமம், இந்தியா, கிரேக்கம், அப்படி பெரிய ஒரு பகுதிக்கு இஸ்லாம் போகுது. இப்போ வித்தியாசமான பல பிரச்சனைகளை கண்டிப்பாக எதிர்கொண்டு அதை எதிர்கொள்கிறது சரியாக இல்லாதன் காரணமாக பெரிய குளறுபடியெல்லாம் இஸ்லாமிய சமூகத்தில் உருவாச்சே இல்லையா? நிறைய பிளவுகள், குழப்பங்கள் எல்லாம் உருவாயிடுச்சு. உருவாகினொன்னு அழிவுக்கே காரணமாயினது கொஞ்சம் சரியாயிட்டு. முழுக்க அழிஞ்சு போகாட்டியும் நிறைய முஸ்லீம் சமூகத்தில் ஆக நல்லா பின்னுக்கு போகிறதுக்கு அந்த குறிப்பிட்ட கால பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் போனது ஒரு பெரிய ஒரு காரணமாக இருக்கு. இருந்தா இல்லையா? இருக்கு. அடுத்த மார்க்கங்கள் எடுங்களே, அதே மாதிரி ஹிந்து, பௌத்தம், கிறிஸ்தவம் எந்த மார்க்கத்தை எடுத்தாலும் அதை இறங்கின அதை சொன்ன அந்த அந்த நபி அல்லது அந்த குறிப்பிட்ட அறிஞர் அல்லது குறிப்பிட்ட அந்த சீர்திருத்தவாதி அவர காலத்தில் அவர் அழகாக செஞ்சு எல்லாம் செஞ்சுட்டு போகணும். பின்னால் வார நேரம் குழம்பிட்டு அந்த எதிர்கொண்ட பிரச்சனைகளை மிதையும் சரியாக கொண்டு வகையிலாத்தினால அப்படியே பின்னு போயிட்டு. இப்போ பௌத்தத்தை எடுத்துக்கொண்டால் எத்தனையோ சிந்தனை பிரிவு இருக்குது. பௌத்தத்துக்குள்ளால் எத்தனையோ சிந்தனை பிரிவு இருக்குது. கிறிஸ்தவத்தை எடுத்துக்கொண்டால் எத்தனையோ சிந்தனை பிரிவு இருக்குது. இது புத்தர் காலத்தில் இருக்கல, ஒன்று தான். புத்தரும் அவரோட மாணவர்களும் ஒன்றைத்தான் சொன்னாங்க. ஆனால் பின்னால் வார நேரம் சிக்கலாக போயிட்டு. அதே மாதிரி மறுத்த மதங்களும் கம்யூனிசத்தை கூட இருங்களே, அதே கதை தானே. கால் மார்க்ஸ் சொன்ன அந்த கம்யூனிசம் பின்னால் வார நேரம் எதிர்கொண்ட பிரச்சனைகள். உதாரணமாக ரஷ்யா ஒரு வல்லரசாக மாறி கம்யூனிசத்தை நடைமுறைப்படுத்த வைத்து எதிர்கொண்ட எத்தனையோ ஜாதி பிரச்சனைகள். ஸ்டாலின், லெனின், அடுத்தடுத்து வந்த ஆக்கள் எல்லாம் எதிர்கொண்ட பிரச்சனைகள். என்ன செஞ்சுன்னா கம்யூனிசத்தில் நிறைய வாத பிரதிவாதங்கள், சிக்கல்கள் எல்லாமே வந்தது. அப்போ எனவே என்னென்னா இந்த பக்கம் மீகி தானே, இந்த பக்கம் அதை சரியாக எடுத்துட்டு அழகாக கொண்டு போகாட்டி இந்த விளைவு வரும். வருமா? வரும் இல்லையா? கண்டிப்பாக வரும். அப்போ அறிவுக்கு ஒரு பெரிய ஒரு பங்கு இங்கேயும் இருக்குது. பௌதிக உலக நிர்வாகத்தில் மட்டுமல்ல, இங்கேயும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சும்மா சின்ன உதாரணம். இப்போ தொழுகையை சேர்த்தும் சுருக்கியும் தொழலாம். இது ஒரு நடைமுறை பிரயோகம். அப்படித்தானே? தொழுகையை பிரயோகிக்கணும். தொழுகிற நேரம் அதில் ஒரு நடைமுறை பகுதி என்னென்னா கட்டாயம் இப்படி ஒரு ஒழுங்கு இருக்கணும். சேர்த்தையும் சுருக்கியும் தொழுகிறதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கணும். இல்லாட்டி தொழுகையை நடைமுறைப்படுத்தலாம். இப்போ எப்படி இதை பிரயோகிக்கிறேன்? இப்படி மட்டும் சொல்லி போதா? சேர்த்தையும் சுருக்கியும் தொழலாம்னு மட்டும் சொல்லி போதா? எப்போ சேர்க்கலும், எப்போ சுருக்கலும் விளக்கு தானே? அதை சரியாக காலம், சூழல், நிலைமைகளுக்கு ஏற்ப சரியாக சொல்லாட்டி தொழுகை விட்டுருவான். அவன் விட்டுவானா இல்லையா? விட்டுருவான். ஒரு எக்ஸாம் எழுத போகிற ஒரு போய் ஒன்று இருக்கார் வச்சுக்கொள்வோம். அவனுக்கு லோஹருக்கு முறை ஸ்டார்ட் பண்ணிட்டு எக்ஸாம் முடிகிற நேரம் அசர் முடிய பார்க்குது. இப்போ அவன் என்ன செய்கிறான்? அசருக்கு தான் எலும்பேலும் எக்ஸாம் ஹோல்டிங். லோஹருக்கு இடையில் இல்லை செய்ய வழியில் நீங்கள் தொழுகை விடலாம்டா. அப்படியே 7-10 நாளைக்கு அப்படியே எக்ஸாம் முடிய மட்டும் லோஹர் இல்லை அவருக்கு. தானே? அப்போ அந்த பிரயோகம் அவ்வளோ தூரத்துக்கு முக்கியம். அந்த பிரயோகத்தை ஒரு நாடுமே குர்ஆனும் ஹதீஸும் எக்ஸாம் என்ற சொல்ல பாவிச்சு அல்லது தொழில் என்ற சொல்ல பாவிச்சு இப்படி சொல்லுங்களேன். இந்த மாதிரியான எல்லா நிகழ்ச்சிகளையும் 1, 2, 3, 4 அப்படி சொல்லலை. சில பொது விஷயங்களை தான் சொல்லி வச்சுக்க. பிரயோகிக்கிறது இதுதான். இதே மாதிரி நோம்பு, ஹஜ்ஜி, இன்னும் எத்தனையோ விஷயங்கள் அதுதானே. அப்போ எனவே அறிவோட பங்கு ஒரு பெரிய ஒரு பங்கு இந்த பகுதியிலேயும் அறிவோட பங்கு பெரிய ஒரு பங்கு. முஸ்லீம் சமூகம் பெரும்பான்மையாக அதிகாரத்தை கையில் வச்சுட்டு வாழும் சில நாடுகளில். இன்னும் சில நாடுகளில் ஒரு பெரிய ஒரு சனத்தொகை
சிறுபான்மையாக அதிகாரம் கையில் இல்லாமல் வாழும். இந்த 2 சூழலும் இருக்குது தானே உலகத்தில் இன்றைக்கு சரிக்கூடாது. அதாவது சிறுபான்மை முஸ்லீம்கள் சனத்தொகையில் முஸ்லீம் சனத்தொகையில் ஒரு கணிசமான ஒரு பங்கு 3% கூட இல்லையா? இப்போ 2 சமூகங்களுக்கு வித்தியாசம் மிக்க மாட்டா கண்டிப்பாக வித்தியாசம் மிக்க. அப்போ அந்த சூழலுக்கும் நிலைமைகளுக்கும் மேற்ப இந்த இஸ்லாத்தை நாங்கள் ஒழுங்குபடுத்தி சொல்லாட்டி இப்போ விஷயம் கண்டிப்பாக குழப்பமாயிடும் இல்லையா? இதுதான் இருக்கிற பிரச்சனை. அப்போ அதனால் அறிவுக்கு ஒரு பெரிய ஒரு பங்கு இல்லாட்டி இதுதான் விஷயம். அறிவோட சரியான பங்களிப்பு. இப்போ நீங்கள் சார் சொன்ன ஒரு உதாரணத்துக்கு வருவோமே, களவெடுத்தா கையை வெட்டணுமென்று குர்ஆனில் தெளிவாக திட்டவட்டமான வசனத்தில் இதுதானே. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் ஒரு பஞ்சம் வறுமை பஞ்சம் ஒன்று வந்து இப்போ அதை இடைநிறுத்தினாங்க. இளமக்கள் இடைநிறுத்தினாங்க. இந்த பஞ்சம் தீர் மட்டும் களவாடினாலும் கைவெட்டில்லைன்னு சொன்னாங்க. இதுக்கு என்ன சொல்கிறீங்க? அவருக்கு என்ன அதிகாரம் இந்த வேலை செய்ய வகையை மாற்ற அடிப்படையாக சொன்ன சட்டத்தை எப்படி சொல்கிறதுக்கு என்ன அதிகாரம்? இதுதான் அறிவுன்ற. அவர் என்ன சொன்னார் என்றால், இப்போ களவாடினவனை கண்டுபிடிக்க கஷ்டம். அவன் ஏன் களவாடினான்? அவன் பசிக்கா களவாடுற கூடைக்கு இப்போ கையை வெட்ட தொடங்கினா அநியாயம் செஞ்சு போட்டோம் நிறைய பேருக்கு. அதனால் நிப்பாட்டுவோம் இதை அப்படின்னு சொன்னான். விளக்கு தானே? அப்போ அவர் இந்த அல்லாஹ்வுடைய நோக்கம் தான் அவர் பார்த்தார். ஏன் அல்லாஹ் இந்த சட்டத்தை சொன்னான் என்ன அவர் பார்த்தார். பசிக்கா களவாடுறவனுக்கு கையை வெட்டணுமென்று அல்லாஹ் ஒரு நாள் சொல்ல மாட்டார். அதான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நாங்கள் பார்த்தோம். இதே சம்பவம் இன்னொன்று நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கிறேன். ஒரு அடிமையிட வழக்கு, ஒரு வேலைக்காரண்ட வழக்கு வந்து ஒரு ஒட்டக மேய்ச்சல் ஒரு ஆள் அவர்கிட்ட வேலை செய்கிறாக்கள் ஒரு வேலை செய்கிற நேரம் ஒரு ஒட்டகத்தை களவாடிட்டாங்க. இதை வந்து உமர் இப்னு கத்தாப்ட்ட அவர் சொல்ல, உமர் கத்தாப் கையை வெட்டுற முடிவுக்கு வர பார்த்துட்டு என்ன செஞ்சாங்கண்டா அவரை கூப்பிட்டு அவன் பிள்ளைகளை கூப்பிட்டு உங்களுக்கு இவர் எவ்வளோ சம்பளம் தர்றார் சம்பளத்தை சொன்னாங்க. அது மிச்சம் குறவு. அப்போ களவாடத்தான் செய்வான். அப்போ உமர் கத்தாப் என்ன சொன்னாங்கன்னா சம்பளத்தை இந்த மாதிரி கூட்டி கொடு, இல்லாட்டி அடுத்த முறை இந்த ரிப்போர்ட் வந்து ஓண்ட கை தான் போகும். இது பாருங்களேன், இது என்னது இயந்திர ரீதியாக அப்படியே அந்த சட்டத்தை அப்படியே இயந்திர ரீதியாக இந்த போடுறதல்ல, நடைமுறைப்படுத்துறதல்ல. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும். உதாரணம் இன்னொன்று பாருங்களேன். அவங்களோட உமர் இப்னு கத்தாப் அவங்களோட சபைக்கு ஒரு வழக்கு வந்தது. என்னென்னா ஒரு பெண் விபச்சாரம் செஞ்சிட்டான்னு வழக்கு வந்தது. அப்போ அதில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, இப்போ நிறைய பேர் இருக்கிறார். ஒரு 4-5 பேர் இருக்கிறார். அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப், பெரிய பெரிய சஹாபாக்கள். அப்போ உமர் இப்னு கத்தாப் அவள் விசாரித்தார், நீ உண்மையில் விபச்சாரம் செஞ்சா? அவன்னு சொன்ன. அப்போ உமர் இப்னு கத்தாப் கேட்டாங்க, அடுத்தவங்கள்ட்ட என்ன செய்வோம், தண்டனை கொடுப்போமா? எல்லாரும் ஒவ்வொரு ஆளும் சரிதானே அவையே ஒத்துக்கொண்டேன். அப்போ உஸ்மான் பேசாமல் இருந்தார். அப்போ உஸ்மான்கிட்ட கேட்டாங்க, நீ என்ன பேசாமல் இருக்கிற, உன்னை கருத்து சொல்லு. இல்லை எல்லோரும் சொல்லிட்டாங்க தானே. இல்லை உண்ட அபிப்பிராயத்தை நீ சொல்லு. நான்டா நினைக்கிறேன் இவருக்கு விபச்சாரம் என்னன்னு தெரியும், அதனால தான் ஃபாஸ்ட்டாக ஒப்புக்கொண்டேன். அது பாரசூரம், அது என்ன தண்டனை ஒன்றுமே தெரியாது. அப்போ உமர் கத்தாப் விசாரித்தா அதுதான் உண்மை, கண்டிக்கல. பார்த்தீங்க, இதுதான் விஷயம். இதுதான் அறிவு பக்கம்னு சொல்லிட்டு இதுதான் திட்டவட்டமான வசனங்கள். அது விடுங்க, இதெல்லாம் திட்டவட்டமான வசனத்துக்கு உதாரணம். திட்டவட்ட மற்ற வசனங்கள் இன்னும் நிறைய நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பின்னால் பார்ப்போம். அப்போ இதைத்தான் நாங்கள் சொல்கிற நடைமுறையில் பிரயோகித்தல்னு சொல்லி. இதுக்கு ஒரு தொகை உதாரணங்கள் சஹாபாக்கள்கிட்டே இருக்குது. நாங்கள் பின்னால் வரத்தே இல்லை. ஏன் சஹாபாக்கள் எடுக்கிறோம்னா ரசூலுல்லாஹ் மாணவர்கள், அது பெரிய சஹாபாக்கள். உஸ்மானோ உமரோ இவங்கெல்லாம் சாதாரண நாட்கள் அல்லே. நேரடியாக ரசூலுல்லாஹ் கண்காணிப்பு கீழே மிச்சம் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை தழுவி வந்தாக்கள். மக்கள் இந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வந்தாக்கள். சரியா? அப்போ அதனால் இந்த பக்கத்துக்கு ஒரு அழுத்தமும் நீக்கத்தான் செய்யுது. அறிவுண்டான எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி எலர்ஜிக் மாதிரி. ஏன்னா இதில் நிறைய பேருக்கு கொஞ்சம் சீரடிக்கிற எடுத்துக்கொள்றது சரியான கஷ்டமாயிருக்கு. அதான் அவர் சொல்கிறார், கேட்டு நீக்கிறவர்களும் அப்படித்தான் ஈக்கும், கொஞ்சம் சீரணிக்க கஷ்டமாயிக்கும்.
அவங்களும் சொல்லலாம் கருத்து எதுவும் இந்த பாருங்கள். இப்போ வகை இந்த பங்களிப்பு அதுதான் நாங்கள் இப்போ சொல்ல வரோம். இப்போ நாங்கள் தெளிவாக விரிவாக்குறோம். அப்போ இன்னும் கொஞ்சம் தெளிவாகும். அது வகையிட பங்களிப்புக்கு 2 கட்டங்கள். ஒன்று அது விளங்குறது, சும்மா வெறுமனே அந்த ஆயத்தை அந்த ஹதீஸை அது இந்த பொருளைத்தான் தருதுன்னு விளங்கிக் கொள்றது ஒன்று. 2 நடைமுறையில் பிரயோகித்தல், அதை கொண்டு போய்த்து பிரயோகிக்கிறது அந்த குறிப்பிட்ட ஆள் மீது அல்லது குறிப்பிட்ட சமூக நிலை மீது குறிப்பிட்ட குடும்பத்தின் மீது இதை பிரயோகிக்கிறது கொண்டு போய். இப்படி 2 பக்கம் அதுக்கு இருக்குது. சரியா? அதில் நடக்கிற தவறு என்ன? இந்த 2லையும் நடக்கிற தவறு என்னண்டா, ஒன்று இஜ்திஹாதின்றி இயந்திரத்தனமாக பிரயோகித்தல். கொஞ்சம் ஆராய்ந்து பார்ക്കാം. இஜ்திஹாதுன்னு ஆராய்ந்து பார்க்குறது. ஆயத்தை பார்த்துட்டு திரும்ப நடைமுறையை பார்த்து ஆளை பார்த்து. இப்போ நான் சொன்ன 3 உதாரணங்கள் எடுங்களேன். 3 சொன்ன உதாரணங்களை உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதை எடுத்து பாருங்களேன். சும்மா அவர் பார்த்தார், இதில் என்னத்தையோ இருக்குது, அதனால தான் அப்படி சொன்னார். அப்படி தானே? உமர் இப்னு கத்தாப் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த எல்லாரும் சொன்னதுக்கு முடிவுக்கு வரல, அவரையும் பேசுங்க நீங்கள்னு சொன்னார். ஏண்டா சும்மா அவருக்கு தெரியும் இவர்கிட்டையும் இன்னும் ஈக்கா தான் பேசாமல் ஈக்காரு இல்லையா? அப்போ அதொன்று. 2 வகையின் வசனங்களை புரியாது சட்டங்களை பிரயோகித்தல். அப்படின்னா விளங்குதா? விளங்குற இல்லை ஆயத்தை ஹதீஸை என்ன சொல்லுது, இது ஒரு பொதுவான வசனமா அல்லது குறிப்பான வசனமா, இதுக்கு விதிவிலக்கா என்னவாலும் இருக்குமா என்றதெல்லாம் இப்படி விளங்குறில்லை. சரியா? இந்த 2ம் இல்லாமல் வெறுமனையை கொண்டு போய் பிரயோகித்தால் இப்போ விஷயம் தவறாக போயிடும். சரியா? அப்போ எனவே அறிவின் பணி என்னென்றா, கூட்டல் குறைத்தல் மாற்றல் இன்றி. அப்படின்னா ஆயத்தில் ஹதீஸில் கூட்டிடாமல், ஒரு சொல்லை கூட்டிடாமல், ஒரு வசனத்தை கூட்டிடாமல், அதே மாதிரி குறைச்சிடாமல், அதே மாதிரி மாற்றிடாமல் அல்லாஹ்வுடைய நாட்டம் இந்த வசனங்கள் இதுதான்ட்டு தேடுற வைத்து. இதான் நீங்கள் மேலே சொல்ல வந்த விஷயம், 2லையும் சொல்ல வந்த விஷயம் இது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இந்த வசனத்தின் மூலமாக இதுதான் என்று தேடும்போது மேலதிகமாக போயிடாமல் அல்லது குறைச்சிடாமல், சொல்கிற கருத்தை குர்ஆனோ ஹதீஸோ சொல்கிற கருத்தை குறைச்சிடாமல் அல்லது மாற்றிடாமல் அல்லாஹ்வுடைய நாட்டம் இதுதான் கண்டுபிடிக்கணும். இந்த ஆயத்தால் அல்லாஹ்வுடைய நாட்டம் இதுதான் கண்டுபிடிக்கணும். அதுதான் இங்கே சொல்ல வர கருத்து. மேலே சொன்னால் அதுதான். இதுதான் விளங்குதல் என்றதில் அடிப்படையான பொருள். இப்போ கொஞ்சம் அதை விளங்கப்படுத்துகிற கூட அறிவுபூர்வ புரிதல், குர்ஆனையும் ஹதீஸையும் புரிகிறண்டா இப்படித்தான் அது விளங்குறது. ஒன்று மொழி ரீதியானது. ஒரு பக்கமைக்கு மொழி, அந்த சொல் என்ன கருத்தை சொல்லுதுன்னு சொல்லி மொழி ரீதியாக அது தான் சொல்லுதோ என்று விளங்கிக்கொள்ளும். கண்டிப்பாக அதுக்கு அந்த மொழி அறிவிக்கணும், அப்போ தான் விளங்கிக்கொள்ளும். சரியா? ஆயத்தையோ ஹதீஸையோ விளங்குறது. 2 மகாசித் சார்ந்தவை. அப்படின்னா அல்லாஹ் அந்த வசனத்தால் இதைத்தான் இலக்காக கொண்டான், இதைத்தான் நோக்கமாக கொண்டான். களவு இல்லாமல் போவதையே நோக்கமாக கொண்டான், வறுமையை ஒழிப்பதையே நோக்கமாக கொண்டான், ஆன்மீக பரிபக்குவத்தையே நோக்கமாக கொண்டான். எப்படி சொல்லுவோமே இந்த இலக்குகள். அது கட்டாயம் தெரியணுமே உண்டு. இப்போ 2 விஷயம் தானே. இப்போ ஒரு டீச்சர் ஒரு மாணவருக்கு நீங்கள் இதை செஞ்சுட்டு வான்னு சொல்கிறார். சொல்லிட்டு வான்னு சொல்லும்போது அந்த மாணவன் எப்படி கொண்டா சொன்னது செய்யும் சுப்பனாகிக்கப்படாது. அவனுக்கு டீச்சர் சொன்னது இதுக்குத்தான் சொன்னாருன்னு விளங்கும். அப்படித்தானே? அப்போ அல்லாஹ்வுடைய வசனங்களை ரசூலுல்லாஹ்வுடைய கருத்துக்களை பார்க்கும்போது மாதனமுத்தாவும் கோலையாகும் அப்படின்றப்படாது. அல்லாஹ்வுடைய அருளால் சஹாபாக்கள் அப்படி இல்லை. அப்படித்தானே? உதாரணமாக பதில் யுத்தத்துக்கு போயாச்சு, போய் ஒரு இடத்துல தங்கினேன். அப்போ ஹுபாப் இப்னுல் முன்திர் என்ற ஒரு சின்ன சஹாபி, அவர் ஃபேமஸும் இல்லை, ஃபேமஸ் இல்லை, சின்ன ஒரு வயசு, அவருக்கு 22 23 வயசு. வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டார், நீங்கள் இங்கே தங்கிக்கிறது வஹீட கருத்தா இல்லாட்டி நீங்கள் எடுத்த முடிவா இல்லை நான் எடுத்த முடிவு தான்? அப்படி கேட்குறேன். இல்லை இது பொருத்தம் இல்லை, நீங்கள் தங்கிக்கிற இடம் அங்கே பாருங்கள் ஐநெல்லாம் கிணறுகளுக்கு தண்ணி இருக்குது. இப்போ நாங்கள் அது கிட்ட போய் தங்கினா ஒன்று எங்களுக்கு நல்லா தண்ணி கிடைக்கும். எதிரிகளுக்கு தண்ணியை எடுக்கிறது எங்களோட விருப்பம் இல்லாமல் எடுக்கலாம். இது ஒரு இது ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. அப்போ ரசூலுல்லாஹ் சரிதான் எடுத்துகிட்டு போனாங்க. இப்போ என்ன ரசூலுல்லாஹ் பார்க்கலன்னா, நான் ஒரு நபி, இவை யார் கருத்து சொல்லன்னு பார்க்கல. அவர் சிறுசு பெருசெல்லாம் பார்க்கல. அபூபக்கர் மல்ல, உமர் மல்ல, உஸ்மான் மல்ல, பெண்ணா பெரிய சஹாபாக்கும், சின்ன ஒரு மனுஷன், சாதாரண ஆள். அப்போவும் ரசூலுல்லாஹ் சரிதான் போனாங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்ல வாரேன்டா,
அந்த விஷயத்தை புரிஞ்சு கொள்றீங்க. ஏன் யுத்தத்துக்கு வந்த வெற்றி பெறுத்தானே இஸ்லாத்தை நிலைப்படுத்துவது, அதான் இலக்கு. அப்போ இவர் பார்த்தனா அதுக்கு இது பொருத்தம் இல்லை, பார்த்தோன்னே அவர் பட்டுட்டுது. அப்போ தான் ரசூலுல்லாஹி அவர்கள் வந்து அப்படி சொன்னாங்க. இப்படி நிறைய அந்த மாதிரி கருத்துக்கள் நிறைய. அதான் நாங்கள் சொல்கிறோம், ஒரு சட்டத்தில் மக்காசிதன் என்ன சொல்ல வரேன்னா, என்ன கருத்துக்காக அல்லாஹ் இதை சொன்னான், என்ன நோக்கத்துக்காக சொன்னான், எதை இலக்காக கொண்டு சொன்னான், ரெண்டும் பார்க்கணும். மொழியை மட்டும் பார்க்காம, இது ரெண்டாவது பகுதி. மூணும் சந்தர்ப்ப சூழல். அதாவது எந்த குடும்பத்தின் மீது எந்த வகையான தனி மனிதன் மீது பிரயோகிக்கிறோம்னு பார்க்கணும். உதாரணமாக சொல்லுங்களேன், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வந்தார், வந்து கேட்டார், கொலை செஞ்சால் அவருக்கு தௌபா இருக்குதா? இவர் இல்லைன்ட்டார், தௌபா இல்லை, இவர் போயிட்டார். அப்போ இப்னு அப்பாஸோடு உட்கார்ந்து மாணவர்கள் கேட்டாங்க, இது என்ன இது நீங்கள் முந்தி இப்படி சொல்கிறீங்களே, தௌபாய்க்கு நான் சொல்லுவீங்க, இன்றைக்கு மட்டும் எந்த இப்படி சொன்னேன். அப்போ இப்னு அப்பாஸ் சொன்ன, அவர் வந்து அவர் முகத்தில் கண்ணையெல்லாம் பார்த்தீங்களா, கொலை செய்ய பார்க்குறாரு எங்கேயோ யாரையோ, அதுக்கிட்ட ஃபத்துவா எடுத்துன்னு போக பார்க்குறாரு. கொலை செஞ்சுட்டு போகிற தௌபா கேட்டுக்கொள்ளும் தானே. எனவே தான் அவனுக்கு அப்படி ஃபத்துவா சொன்ன. பார்த்தீங்கண்ணே, இப்னு அப்பாஸ் அப்படி சொன்னதுக்கு ஆயத்து மீக்குது. யார் ஒரு முஃமினை வேணுமென்று கொலை செய்தாரோ அவர் நிரந்தரமாக நரகத்தில் ஈக்கவார் என்று சூரத்து நிசால் ஒரு ஆயத்து மீக்கு. அதை பிரயோகிச்சு இந்த மனுஷனுக்கு சொன்னோன்னே ரைட். அப்போ தான் இவங்களுக்கு பட்டுது சந்தர்ப்ப சூழல். அது தனி மனுஷன் ஆயிக்கலும், ஒரு குடும்பம் ஆயிக்கலும், ஒரு சமூகமாக இருக்கிற அந்த குறிப்பிட்ட சமூகத்தில் தனிநபர்கள்ட சந்தர்ப்ப சூழலும் ஆக முக்கியம். சந்தர்ப்ப சூழல் எப்படி இருக்க மாட்டா, ரெண்டு மாதிரி. ஒன்று அந்த குர்ஆன் ஆயத்து ஹதீஸ் சொன்ன சூழல் ஆயிக்கும், குறிப்பிட்ட ஆயத்து இறங்கின சூழல், அந்த சூழலை வச்சு தான் அந்த ஆயத்தை விலையும் கொள்ளணும் என்றது ஒன்று. ரெண்டு எப்படி இருக்குமெண்டா, அரபிகளோட வாழ்வு வழக்காறுகளை புரிதல் விளங்கு தானே. அரபிகளோட தலாக்கோடு சம்மந்தப்பட்ட, அரபிகளோட குடும்ப வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்ட, பிஸ்னஸோடு சம்மந்தப்பட்ட வழக்காறுகளை புரிதல் என்றது இன்னொரு பாது. இதெல்லாம் பார்த்துட்டு திரும்ப அந்த குறிப்பிட்ட ஆழ்ந்த நிலைமையும் பார்த்துட்டு தான் பிரயோகிக்கணும். அடுத்தது அறிவு ஆய்வுக்கு அடிப்படை என்னென்னா, இப்படி ஆராயறதுக்கு அடிப்படை என்ன, ரெண்டு பக்கம். ஒன்று திட்டமட்டமானவை, நான் முன்னுக்கு சொல்லிட்டேன், இதை திட்டவட்டமான ஆயத்தாய்க்கு மாதிசாய் ரெண்டு கருத்தெல்லாம் எடுக்கலாம் அப்படி ஆய். ரெண்டாவது என்னைக்கு மாட்டா, திட்டவட்டமானவை என்ற தரத்தை அடையாதவை, அந்த தரத்துக்கு வரல, அதை விட கொஞ்சம் குறைய கூட குறைய இப்படி. இந்த ரெண்டு நிலையை பார்த்துத்தான் குறிப்பிட்ட ஆயத்தை விளங்கும். இதெல்லாம் எந்த பக்கம் சார்ந்தது, அறிவு சார்ந்தது, அப்படித்தானே. ஓ, அப்போ அறிவு வேலை செய்யாட்டி ஆயத்தும் ஹதீஸும் சரியாக வேலை செய்யாது. அப்போ அறிவுக்கும் இந்த பகுதியில் ஒரு பெரிய ஒரு பங்கு இருக்குது என்று நாங்கள் விளக்குறோம். ஏன்னா நிப்பாட்டுவோம், இப்போ இந்த டைம் இல்லை, இதை இன்னும் கொஞ்சம் பார்க்கணும். இதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க, வார முறை ஒரு டிஸ்கஷனோடு சேர்த்து நாங்கள் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.